வணக்கம் மக்களே. இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு முனைப்பாக இருப்பதாகவும் அதுக்கான தேதிதான் இன்னும் குறிப்பிடப்படவில்லை என்று சொல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் இரண்டு தரப்புக்கும் இடையில் இன்டிரெக்டாக நேரடியாக இல்லாமல் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதைவிட இன்றைக்கு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவில் இன்றைக்கு நடைபெற இருக்குது. வேறு இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிற அதே சமயம் இஸ்ரேல் லெபனான் மீது சதர்ன் லெபனான் மீது தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா இஸ்ரேலின் அடிகளுக்கு பதிலடியாக நிறைய இடங்களில் தாக்குதலில் மேற்கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் ஐடிஎஃப் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் கெதர் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் தாக்குதலில் மேற்கொண்டிருக்கிறாங்க. ரஷ்யா அட்டாக் பண்ணிக்கிறாங்க உக்ரைன் மேலே. அதில் 16 பேர் இறந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யூகே ப்ரிப்பேர் ஃபார் ஃபுட் ஷார்ட்டேஜ். இந்த போரால் பிரித்தானியாவில் ஃபுட் ஷார்ட்டேஜ் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியும் அதுக்கான ப்ரிப்பரேஷனில் பிரித்தானியா இறங்கி இருக்குது. பிரித்தானியாவினுடைய எக்கானமி பிப்ரவரி மாதம் எதிர்பார்க்கப்பட்டது 0.1% வளர்ச்சி அடையும் என்று சொல்லி, ஆனால் 0.5% வளர்ச்சி அடைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த போருக்கு பிறகு எவ்வளவு தூர வளர்ச்சியை காணும் என்று சொல்லி அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே நேரம் யூகேயுடைய சான்சலர் ரேச்சல் ரீவ்ஸ் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த அமெரிக்கா இஸ்ரேலினுடைய ஈரான் மீதான போர் ஒரு மிஸ்டேக் என்று சொல்லி பெரிய தவறு என்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை விட முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால், ஆஸ்திரேலியாவில் ஆல்ரெடி இந்த ஈரான் போரால் ஃபியூல் ஷார்ட்டேஜ் எல்லாம் போய்கொண்டிருக்குது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நேற்று மிட் நைட்டுக்கு முதல் ஆயில் சுத்திகரிப்பு நிலையங்கள் 2 நிலையங்கள் மேலே பெரிய பாரிய தீ ஏற்பட்டிருக்குது. ஆனால் அந்த தீயை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருந்தாலும் அதன் பாதிப்புகள் பாரிய அளவாக இருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், விவாஸ் காரியோ ஆயில் ரிஃபைனரி இன் கீலோங். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் சவுத் ஆஃப் மெல்பர்னில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சுத்திகரிக்கப்படுற எண்ணெயால் விக்டோரியாவில் இருக்கிற ஃபியூலை அங்கே இருந்தால் வழங்குறாங்க 50 விதமான ஃபியூல்ஸை அதை விட இந்த முழு நாட்டுக்குமான 10 விதமான ஆயில் அந்த இடத்துலேருந்து தான் போய்கொண்டிருக்குது. ஸோ இதால் ஒரு ஆயில் ஷார்ட்டேஜ் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான செய்திகள். உண்மை, வேகம், நம்பகத்தன்மை. ஸோ இப்படியான செய்திகள் உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் மறக்காமல் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.